வாரத்துல 5 நாள் என்னென்ன லஞ்ச் பாக்ஸ் கட்டலான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கும்ல. அப்ப இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே 1 நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் சாண்ட்விச். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். 3 வெஜிடபிள் எடுத்திருக்கேன். கேப்சிகம், கேரட், வெள்ளரிக்காய், 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வீட் பிரெட்டை சைடெல்லாம் கட் பண்ணிட்டு பட்டர் உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமோ அவ்வளோ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டஃபிக்கையும் நம்ம இது மேலே போட்டுட்டு மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு க்ரோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை கல்லில் கொஞ்சமாக பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டு சுட்டி எடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அமிச்சா கூட கிறிஸ்பியாகவே இருக்கும். சூப்பரான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் செம்ம ஃபேவரட்டாக இருக்கும். கூடவே ஏதாவது ஜூஸோ ஃப்ரூட்ஸோ கொடுத்து அனுப்புங்க. அப்போ தான் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். டே 2 நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாதம். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சேர்த்து பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ராஸ்மெல் போனதுக்கப்புறமா முள்ளங்கியை நம்ம கேரட் எதில் கிரேட் பண்ணுவோமோ அதிலேயே நான் வந்து ஒரு பெரிய முள்ளங்கியை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கியில் கொஞ்சமாக தண்ணி விடும். தண்ணிலாம் விட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறமா நடுவில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு முள்ளங்கியும் முட்டையும் நல்லா ஸ்கிராம்பிள் ஆகி வரட்டும். இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான முள்ளங்கி சாதம் ரெடி ஆயிடுச்சு. டே 3 நம்ம பார்க்க போகிறது கேழ்வரகுல ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ்னு கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு பாத்திரத்தில் நூடுல்ஸை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 4 நிமிஷம் போல் வேக வச்சு தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய், கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, ஒரு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கேப்சிகம், கேரட் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது கூட நான் ஆப்ஷனலாக மேகி மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனாலுமே டேஸ்ட்டு சூப்பராக தாங்க இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டே 4 நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாதம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துட்டு தண்ணி இது முழுகிற அளவுக்கு வச்சுட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு பருப்பு இல்லாத தடையமே நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கூடவே தட்டி வச்சுருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வரும் போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்து குழஞ்சா போல் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபைனல் டச்சப்பாக கண்டிப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுங்க. ஓப்பன் பண்ணும் போதே கம்மன்னு வாசனை வரவங்க. டே 5 நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கூடவே கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 கத்திரிக்காவை கட் பண்ணி இப்படி போகிறதில்ல, நான் மிக்ஸி ஜாரில் 1 பல்ஸில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த கத்திரிக்காவை கொடுத்து அமிச்சா மட்டும் என் பசங்க தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அதனால தான் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுறேன். கூடவே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ராஸ்மெல்லாம் போயிட்டு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வடிச்சு ஆற வச்சிருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் இது எல்லாமே. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.